ப்ளீட்ஸ் காமிச்சிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுதான் இப்போது ட்ராப் பண்ணி காட்ட போகிறேன். நான் இன்ஸ்கர்ட் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஷேப் இயர் விட இதுதான் பிடிச்சிருக்கு. ஒல்லியாக இருக்கிறவங்க இன்ஸ்கர்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொஞ்சமாச்சும் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இது சென்டர் ஃப்ளிட்ஸ். இப்போ நம்ம சாரியோட எட்ஜை ஃபர்ஸ்ட்டு டக்கின் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு சாரீ எந்த அளவுக்கு வரணுன்றது பார்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கை உள்ளே மடிச்சுக்கோங்க. அப்படி இன்னொரு வாட்டி சாரியை சுற்றி எடுத்துட்டு வாங்க. சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த சாரியை மிச்சம் இருக்கிறத உள்ளே டக்கின் பண்ணிக்கலாம். சில பேர் பேக்கில் டக்கின் பண்ண மறந்துடுவாங்க. அது மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாரி ரிமூவ் ஆகாமல் இருக்கும். சென்டர் ப்ளீட்ஸை கரெக்டாக நீவல் பாயிண்டில் வச்சு டக்கின் பண்ணிக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற சாரியை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். கீழே நம்ம 2 சேஃப்டி பின் போட்டிருந்தோம்ல, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செஸ்ட் ப்ளீட் மேலே போட முடியும். சைட் எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளீட்ஸ் வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த ஹேண்டை வச்சுட்டு ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணால் ரேண்டமாக ப்ளீட்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் ப்ளீட் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தால் நிறைய ப்ளீட்ஸ் வைங்க. சப்பியாக இருந்தால் மினிமம் 2 ப்ளீட்ஸ் போதும். உங்களுக்கு இன்னும் ப்ளீட்ஸ் வேணும்னா, இப்போ நான் எப்படி ட்விஸ்ட் பண்ணேன்னு பாருங்கள். அதே மாதிரி பண்ணால் இன்னும் நிறைய ப்ளீட்ஸ் வரும். அப்படியே அங்கே பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் சரியாக வரல அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சாரியை ஷேக் பண்ணால் கீழே ப்ளீட்ஸ்லாம் சரியாக அதுவே அரேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போது சென்டர் ப்ளீட்ஸை உள்ளே டக்கின் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கை நல்லா பின்னாடி டக்கின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பண்ணால் இன்னும் நம்ம சப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும்.
பேக் சைடில் வந்து ரொம்ப வந்து saree லூஸாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் சப்பியாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம்ல, அங்கே வந்து எந்த அளவுக்கு உங்களால் இழுக்க முடியுமோ இழுத்து சைடில் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப சப்பியாக இருக்கிற மாதிரி காட்டாது. நெக்ஸ்ட் எந்த சாரியில் நம்ம வந்து saree ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் saree லவ்வர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.